மனைவி பத்தி சொல்றாரு. கேளுமையா விலை கேளுமையா வாழ பிறந்தோரை கேளுமையா. மனைவி ஏன் போடுறாரு? என்ன ஒரு நிலைமை பாருங்க, ஒரு மன்னன். அப்போ அந்த உடைப்பை தவிர என்ன செய்வாரா, இந்த மாதிரி பாடலை பாட சொல்லிட்டு அந்த நடிகர்களுக்கு பின்னால இருந்து பார்வையாளரை பார்ப்பாங்க. யாராவது கண்ணுல இருந்து கண்ணீர் வரணும், இல்லை அப்படின்னா போ அப்படின்றார். அடுத்தால வந்து பாடு. பார்வையாளர் வந்து கண்ணீர் வெடிக்கிறதா மிகச்சிறந்த ஒரு இது. இந்த ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு பாராட்டு சொல்லியா, மிகப்பெரிய பாராட்டு அது. ஒரு தொகுப்பா சொல்லிட்டு, இதுவரைக்கும் எல்லாரும் பேசுனத ஒரு தொகுப்பா சொல்லிட்டு சிற்சில விஷயங்களை சொல்லிட்டு என்னுடைய இதுக்கு நான் நிறைய நண்பர்கள் இப்போ வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இதுவரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதை கொஞ்சம் சொல்லுங்க. நம்முடைய இந்த இதற்கு ஏற்பாட்டாளர் சிவசெந்தில்நாதன், அந்திமலை அசோகன், அந்திமலை உரிமையாளர் அந்திமலை வெங்கட், என்னுடைய அன்பு சகோதரி வாசுகி, அன்பர் அம்சன்குமார், சாமி, இங்கு கற்றை படித்து விட்டு அருமையாக ஒரு நினைவு கூர்ந்தார். அதாவது நமக்கு வாழ்வாங்கு வாழ்ந்த பெரியவர்களை நினைவு கூறுவது என்பது ஒரு சமூகம் செய்ய வேண்டிய ஒரு கடமை. அப்பேற்பட்டவர்களை மறக்கும் பொழுதுதான் இந்த சமூகம் சரிவை நோக்கி சந்திக்கிறது. முக்கியமாக ரொம்ப அருமையாக வந்து பண்ணாங்க. சிதம்பரம் ஜெயராமன் பற்றி ஃபாதர், அடுத்த நம்முடைய இசையமைப்பாளர் என்னுடைய இனி நண்பர் பார்த்திபராஜா எல்லாம் வந்து அருமையாக பேசினாங்க. இது ஒவ்வொரு தலைப்பில் பேசியதை பார்த்தால் இந்த ஒவ்வொரு தலைப்பிலும் ஒரு நாள் நாம் கருத்தரை நடத்த வேண்டும். அடுத்து நம்ம ஏற்பாடு பண்ணும்போது அதை செய்யணும். நம்ம செந்தில்நாதன் தொடக்கத்துல சொன்னாரு, இது ஒரு ஆசைப்பட்டு நாங்க செய்தோம் அப்படின்னாரு. அதுதான் முக்கியமானது. ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படணும். கம்பன் வந்து அவ்வளவு பெரிய காவியம் பாடினது எப்படி பாடணும் அப்படிங்கிறது ஒத்த வரியில சொல்ல, ஆசையா அறையலுற்றேன் அப்படிங்கிறான். செந்தில்நாதன் வந்து அதை அருமையா சொன்னாரு. ஒரு நல்ல தொடக்கம். அடுத்து நம்முடைய ரமேஷ் விநாயகம், இந்த இசை என்பது என்னமோ ஒரு புக்கில் உட்காந்து ஒரு கல்யாணியில ஒரு கீர்த்தனை ஏதோ பாடிக்க போற விஷயம் இல்லை. இசை என்பது சமூக விளைச்சல். நல்லா பேசினார். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எதற்கு நம்முடைய சமூகத்தில் சிம்பனி என்ற இசை தோன்றவில்லை என்பதற்கு அது ஒண்ணு போதும். முடியாது, வெற்றி அடைய முடியாது சிம்பனிங்கிறது. அதுதான் நான் ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மரபார்ந்த இசை இருக்கு. இசை என்பது ஒரு பண்பாட்டு விஷயம். கமலா குருமூர்த்தி சொன்னாங்க, ஒரு திரைப்பட இசை என்பது ஒரு கேவலமான இசை அப்படிங்கிறது ஒரு கண்ணோட்டம் இருக்கு சில பேர்கிட்ட. கிளாசிக்கல் மியூசிக்னு சொல்றாங்க இல்லையா, அரங்கிசை கர்நாடக இசைக்காரர்களுக்கு ஒரு விஷயம் உண்டு. வீட்டுல போய் பார்த்தா சினிமா பாட்டு தான் கேட்டுட்டு இருக்காங்க. உள்ள போனாமே ஆஃப் பண்றாங்க. நான் பார்த்துருக்கேன் நிறைய. ஒரு பாட்டிற்கு 3 மாதமாக இசையமைத்திருக்கிறார். மணாளனே மங்கையின் பாக்கியம், ஆதிநாராயண ராவ், அவருடைய துணைவியார் அஞ்சலி தேவி, இசையமைப்பாளர் அவர் தான். சிலப்பதிகாரத்தில் ஒரு நிகழ்ச்சி வரும் இல்லையா, ஜெயந்தன் ஊர்வசி 2 பேரும் சாபம் ஏற்பட்டு பூமியில பிறந்துருவாங்க. 2 பேரும் ஒன்னா சேருவாங்க. இந்த நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டு ஒரு படம். ஒரு தேவலோக கன்னி பூலோகத்துக்கு வர அங்க ஜெமினேசனை சந்திக்கிறார் அஞ்சலி தேவி. நான் மீண்டும் எப்பொழுது சந்திக்கும் போது ஒரு புல்லாங்குழல் கையில கொடுத்துருக்கேன் அந்த அம்மா. என்னை எப்போவாவது உனக்கு ஞாபகம் வந்ததுன்னா இந்த புல்லாங்குழல வாசி அப்படின்ட்டு. இந்த ஆள் என்ன பண்றான், நேரம் கட்ட நேரத்துல புல்லாங்குழல் வாசிச்சிடலாம். அவங்க அங்க இந்த உலகத்துல வந்து நாட்டியம் ஆடிட்டு இருக்காங்க. இவ புல்லாங்குழல் வாசிச்சா கீழே இறங்கி வரணும். என்ன நடக்கும்? இதுதான் சிலப்பதிகாரத்துக்கு நடந்த நிகழ்ச்சி.
சிலப்பதிகாரத்தில் அருமையா இளங்கோடிகள் பதிவுன்றாரு. அந்த இடத்துக்கு ஒரு பாட்டு வேணும், சிச்சுவேஷன் சாங் இப்ப சொல்றாங்க இல்லையா. 3 மாசமா போட்டு பாக்குறாருக்கு, அவருக்கு எந்த டியூனுமே வரல, சரியா வரல. கடைசியில ஒரு டியூன் அவருக்கு பொறி தட்டின மாதிரி கிடைக்குது. 3 மாதம் கழித்து அழைக்காதே பாட்டு. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் பாடிட்டு இருக்கிற இந்தோட ராகம், தேவாரத்துல இந்தளம். தடவுன்னு ஒரு பேர் இருக்கு, ஞானசம்பந்தர் சொல்றார். பண் தடவு சொல்லின் மலைவல்லி உமைபங்கன் எமையாளும் ஈசன் அப்படிங்கிறாரு ஞானசம்பந்தர். பண் தடவு சொல்லின் அப்படிங்கிறார். தடவு அதான் இந்தோளம். 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் பாடி வந்த இந்த பண்ணுல அந்த பாட்டை இசையமைக்கிறாரு. இன்றும் இங்க நீங்க பஸ் நின்றுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பாட்டு போட்டான்னு இந்த பஸ் போட்டோம், அடுத்த பஸ் ஏறிக்கிறோம் அப்படின்ட்டு அதை கேட்டு போயிட்டு. திரைப்பட இசையமைப்பு என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. பிரபலா குடும்பம் நல்லா சொன்னாங்க. சிவராம் ஜெயராமனை பற்றி ஒரு விடுபட்ட செய்தி உங்களுக்கு சொல்லணும். அவர் எப்படி பாடுறாரு அப்படின்னு சின்ன வயசுல அவரை கூட்டு போய் அவங்க அப்பா ஒரு பெரிய வயலின் மேதைகிட்ட எப்படி இருக்கான், அவனுடைய ஞானம் எப்படி இருக்குன்னு கேட்குறோம். அவர் அந்த வீட்டில் இருக்க ஒருத்தர் கூப்பிட்டு, ஒரு மாணவனை கூப்பிட்டுங்கவா வயலின் எடுத்துட்டு வா அப்படின்னு உட்காந்ததும் ஒரு இதை அவர் காத்துக்குள்ள சொல்லிட்டு அந்த வயலின் வாசிக்க சொல்றாரு. அவர் வயலின்ல அந்த போலை போட்டு ஒரு இது முடிச்ச உடனே சிதம்பரம் ஜெயராம் சின்ன வயசுக்காரு போதும் அப்படிங்கிறாரு. அந்த பெரிய வயலின் மேதை ஆச்சரியப்படுறாரு. என்னடா இதுக்குள்ள என்ன ராகம்னு தெரியுமா அப்படின்னாரு. தெரியும், சந்திர கவுன்ஸ் அப்படிங்கிறாரு. அப்படி மலைச்சு போயிடுவார். இசை ஞானம் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்தோளம் சகம தனிசா சந்திர கவுன்ஸ், அந்த நிசாரத்து போல பெரிய நிசாரம் வச்சு பாடணும். மாலை பொழுதின் மயக்கத்திலே அந்த பாட்டு சுந்தர கவுன்ஸ். அழகு மலராட கவரம்னு சொல்லுவாங்க, ரொம்ப அருமையான ஒரு பாடல். அடுத்து ஃபாதர் பேசும்போது ஒரு அருமையான ஒரு ஐரோப்பிய இசை. தொடக்கத்தில் சர்ச் மியூசிக். இப்போ நம்ம இந்த அமைப்புல இருந்து இன்னைக்கு ஒரு 5 இது நல்லா நடத்திருக்கிறோம். இந்த இசையை பற்றி நம்ம கர்நாடக இசை அதுக்குள்ளே நம்ம வட்டம் அடிச்சுட்டு இருக்கிறோம். கர்நாடக இசைக்கு எதிரி இல்லை, வேறு பல இசைகள் நம்மகிட்ட இருக்கு. நீ கர்நாடக இசைன்னு சொல்றதுக்கு ஒரு தாத்தாவுக்கு தாத்தா எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. நாட்டார் இசை, பார்த்திபராஜ சொன்ன மாதிரி நாடக இசை, நாட்டிய இசை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். வரக்கூடிய ஜனவரி 3 மதுரையில் காலையில் 9 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் ஒரு தமிழ் நிகழ்ச்சி நடக்குது. நம்ம பல்சுவை காவியம்னு ஒரு பத்திரிக்கை வந்துட்டு இருக்கு. இந்த பத்திரிகையிலேருந்து நடத்துகிறாங்க காவியம் கன்ஸ்ட்ரக்ஷன். அதில் நாங்கள் ஒரு இசை நிகழ்ச்சி கொடுக்குறோம். 1 மணி நேரம் ஒரு ஒரு ராகத்தை எடுத்துக்கிட்டு நாட்டுப்புற இசையில் எப்படி பாடுறாங்க, எப்படி கையாளுறாங்க, நாடகத்தை எப்படி கையாளுறாங்க, திரை இசையில் எப்படி அதை கையாளுறாங்க, அரங்கு இசையில் எப்படி கையாளுறாங்க, என்ன வேறுபாடு, அதை நாங்கள் பாடி காட்டுறோம். ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம். பார்த்திபராஜா சொன்னார், காயாத கானகத்தை பாட்டு. இன்னும் ஆரம்பியில் சகரதா சுவாமிகள் எழுதிய ஒரு பாடல். அது என்கேடி கியாக்க எழுதிய பாடல், மதுரை மீனாட்சியை பற்றி பாடல். அந்த பாடல் என்கேடி பாடியிருக்கிற அந்த காலத்தில் நாடகத்தில். அது முதல்ல தேவகாந்தாரியில் பாடினாங்க, இப்பொழுது ஆரம்பியில் பாடுறாங்க. அந்த பாடல் உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். அண்டார் குழலியன் மதுரை மாமணி பெற்று மாங்குயிலே வருகவே. பாடல் ஆரம்பி நாடகத்துல பாடக்கூடிய முறை வேறு, அரங்கிசையில பாடக்கூடிய முறை வேறு. சிலப்பதிகாரத்துல அடியாற்றெல்லாம் சொல்லுவாரு, நாடக பாடல வெண்டுரை பாட்டு அப்படிம்பாரு.
அரங்கிசை பாடல செந்துறை பாட்டு அப்படின்றார். அவங்க அந்த பாடலுக்கு சான்று பாடல் கொடுக்குறாரு. இப்போ தருன்னு சொன்னார் இல்லையா, இந்த வண்டார்குடையில் பாட்டு வந்து முருகன் வள்ளி திருமண நாடகத்துல மேடைக்கு வரும்பொழுது பிரவேச தரு அல்லது பாத்திர அனுபவ தரு அப்படிங்கிறது வந்து பாடுவாங்க. இந்த தருங்கிறது வர்ணனை, எப்படி வர்ணனை பாடல் அப்படின்ட்டு. நான் புதுக்கோட்டையில பிறந்தேன், எனக்கு ஆசிரியர் யாரு, நான் என்ன நாடகத்தில் நடிச்சிருக்கேன், இந்த கதைகள்லாம் சொல்லுவாங்க, தான் தருன்னு பேரு. இந்த தருங்கிற நாடக வடிவம் அரங்கிசையில கிடையாது. பதம்ங்கிறது நாட்டிய வடிவம். இன்னைக்கு மேடையில் எடுத்து பாடுறாங்க நாட்டிய வடிவம். அது இப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க நாட்டியத்துக்கு புல்லாங்குழல் வாசிக்கிறது வேற, மிருதங்கம் வாசிக்கிறது வேற, அரங்கிசை இங்க கர்நாடக இசைக்கு வாசிக்கிறது வேற. கர்நாடக இசைக்கு வந்து மிருதங்கம் வாசிச்சவங்கலாம் நாட்டியத்துக்கு வாசிக்க முடியாது. ஆக நம்ம இசை வந்து வெவ்வேறு முறைகள்ல, வெவ்வேறு கோணத்துல, வெவ்வேறு நுணுக்கங்களோட இருக்கு. கர்நாடக இசை ஒன்று மட்டுமல்ல. நீங்க மீண்டும் நம்முடைய செந்தில்நாதனுக்கும் அந்திமலை, நம்முடைய அசோகன் அந்திமலையுடைய உரிமையாளர் வந்திருக்காங்க. நீங்க தயவுசெய்து அடுத்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்க வைக்கும்போது பல்வேறுபட்ட இசையை பற்றியும் நீங்க வைக்கணும், மேலே கொண்டு வரணும். இது ஒரு காலகட்டம். இந்த தாராளமயம் உலகமயம் இந்த மாய உலகத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து அழிஞ்சிட்டு வருது. பார்த்திபராஜ் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு 5 வருஷத்துல எல்லாமே இல்லாம போயிடுறது இருக்கு. கிராமப்புறத்துல போய் நான் கேட்டோம்னா தாலாட்டு பாடுறதுக்கு ஆளே கிடையாது, ஒப்பாரி வைக்கிறதுக்கு பணம் கொடுத்தாலும் கிடையாது. அவ்வளவு வேகமா அழிஞ்சிட்டு இருக்கு. வேகமாக அழிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா நம் பண்பாட்டை இழந்து கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். இப்போ ஃபாதர் அருமையா சொன்னாங்க, சர்ச் மியூசிக் அப்படிங்கிறது நீங்க தொடக்கத்துல பார்த்தீங்க அப்படின்னா, என்கிட்ட வந்து டேனியல் ராஜ்னு ஒருத்தர், நம்முடைய கீர்த்தனைகளும் திருச்சபை சங்கீதம்னு ஒருத்தர் பிஹெச்டி பண்றவர் என்கிட்ட வந்து எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு உதவி செய்து எல்லாம் செய்து கொடுத்தேன். ரொம்ப நல்லா பட்டார். அதெல்லாம் எடுத்து நம்ம வந்து மீண்டும் இந்த சர்ச் மியூசிக் இதெல்லாம் வந்து விவாதத்து கொண்டு வரணும், எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். ஏன்னா அது நம்முடைய வளங்கள், அதெல்லாம் நம்முடைய சொத்து. ஏதோ கிறிஸ்தவர்களுக்குரியது, இது இஸ்லாமியர்களுக்குரியது, இது பறையர்களுக்குரியது, பள்ளர்களுக்குரியது, இது சைவர்களுக்குரியது, அப்படிலாம் கிடையாது. நல்லா சொன்னாங்க. செக்குலர் மியூசிக். நான் ஒரு பேட்டியில கூட சொல்லியிருக்கேன், வேண்டும் மதம் கடந்த இசை. கர்நாடக இசையிலிருந்து பக்தியை பிரிக்கவே முடியாது. எவ்வளவு பெரிய பாலிடிக்ஸ் பத்திலாம், எவ்வளவு பெரிய அரசியல் இது. நிறைய பேர் இஸ்லாமியர் வரவங்க கிறிஸ்தவனுடைய எண்ணம் கேட்குறாங்க, ஏன் இசை கற்றுக்கிறது சரியான ஒரு ஆளை சொல்லுங்க அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா, பாட்டு தொடங்குமே கணவரிக்கிறது சரஸ்வதிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்காங்க, பாட முடியுமா ஐயா? உண்மைதானே அது. செக்குலராக பாட்டு சொல்லி கொடுத்தாங்க, எவ்வளோ பாட்டு இருக்கு நம்மகிட்ட, அதை எடுத்து பயிற்சி கொடுக்குறாங்க இல்லையா? எல்லாவற்றிலையும் சமயத்தையும் மதத்தையும் ஜாதியையும் புகுத்துறது நம்முடைய கலைகள்லாம் அழிவதற்காக ஒரு காரணம். சர்ச் மியூசிக் தொடக்கத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபாதர் வந்து திருநெல்வேலியில் கூப்பிட்டுருந்தாங்க கால்வருடைய 100ஆண்டு விழாவுக்கு. 2 பேராயர்களும் மேடையில் இருந்தாங்க. எங்களை எந்த நிகழ்ச்சி இசை நிகழ்ச்சி கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னா, சர்ச் மியூசிக் பற்றி எங்களை வந்து இசை நிகழ்ச்சி கொடுக்கறதுக்கு. தொடக்கத்தில் ஃபாதர் சொன்ன மாதிரி இந்த லத்தீன் மொழியிலலாம் பாடல்கள்லாம் இருந்தது. அப்போ இங்கே இருக்க மக்களை சென்றடையணும் அப்படின்னா தமிழில் பாட்டு வேணும். அக்கா தமிழில் பாட்டுலாம் நிறைய பேர் எழுதுனாங்க. டியூன் எப்படி பண்ணுறது அப்படிங்கும்போது ஏற்கனவே உள்ள பாடல் எடுத்துக்கிட்டாங்க. இல்லை அருமையாக இருக்கும். நீ கீபோர்டு கற்றுக்கிடும் போது ஒரு பாட்டு சொல்லி கொடுப்பாங்க. லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன், லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன், ஃபாலிங் டவுன், ஃபாலிங் டவுன். அதுலேருந்து ஒரு பாட்டு அருமையாக பண்ணாங்க. தேனினும் இனிமை இயேசுவின் நாமம் மதுரமானி. இந்த பாட்டு இந்த மாதிரி நிறைய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இந்த லத்தீன் மொழியில் பாடலில் இருந்து அப்படியே தமிழில் பாட்டு எழுதி பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு இருக்குது, உள்ளடங்கி இருக்குது. இதெல்லாம் நம்ம வெளியே கொண்டு வரணும். செமெட்டிக் இசைனே நீ ஒன்று வைக்கலாம். இப்போ நீங்கள் பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா சாலமோன் இசைப்பாடல்கள், தாவீதுடைய சங்கீதம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய சங்க அகப்பாடல்கள் மாதிரியே. இதில் என்ன வேடிக்கை என்ன அப்படின்னா,
கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டில் வந்து இசை இரண்டரை கலந்தது. சைவர்கள்ட்ட அந்த இருக்கு, இஸ்லாமியர்கள் முழுக்க அதை இழந்துட்டாங்க. இசைக்கும் இஸ்லாமியர்களுக்கு கால தூரம் ஆயிடுது, எதிரி மாதிரி இருக்கிறாங்க. எல்லாம் மீண்டும் மீண்டும் எழுதி இஸ்லாத்துக்கு இசை எதிரி அல்ல, இசைக்கு இஸ்லாம் எதிரி அல்ல அப்படிங்கன்னா நான் நிறைய சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த யூத இஸ்லாமிய இசை, அரபிய இசை, இதை பற்றி எல்லாம் வந்து கருத்தரங்கள் நடத்தணும். அதுல நிறைய விஷயங்களை நம்ம கொண்டு வரலாம். ஃபாதர் சொல்லும் போது சொன்னாங்க, யகுதி மெனிகின் பற்றி நினைவுபடுத்தினாங்க. அவர் வந்து ஒரு கர்நாடக இசையை பற்றி ஒரு கமெண்ட் அடிக்கும் போது சொன்னார். அவரு ஒரு விமர்சனம், ஒரு கர்நாடக இசை பாட்டுக்காரன் இறைவனோடு ஒன்றுவான் அல்லது பக்கத்தில் இருக்கும் சக மனிதனோடு ஒன்றவே மாட்டான் அப்படின்னாரு. பக்தி, சிருங்காரம், இந்த ரெண்டை தவிர எதுவுமே இல்லாம ஆக்குனது வந்து நம்முடைய கர்நாடக இசையினுடைய, நம்முடைய நாட்டியத்திலையும் அப்படிதான். இது ஒரு விஷயம் தானே. நம்ம மேஜர் சந்திரகாந்த் படத்துல ஐஎஸ்ஆர் நடிச்சிருப்பாரு. அவருக்கு ஒரு வீட்டு அம்மாவை பிடிக்காது. இந்த அம்மா கொஞ்சம் டாமினேட்டிவா இருப்பாங்க. ஒரு தடவை நாய் கடிச்சிடும். ரொம்ப அருமையா பேசுவார், என் பொண்டாட்டி இன்னைக்கு நல்லா நாய் அடிச்சிருந்தேன் அப்படின்பாரு. அவர் மகன் செல்வராஜன் நினைக்கிறேன் இல்லையா அவர் பேரு, அங்க கொஞ்சம் நினைவு இல்லை. வீட்டுக்கு வந்திருந்தாங்க, மதுரைக்கு 4-5 பேர் வந்திருந்தாங்க. அப்ப எல்லாம் பேசியிருக்கும், ஐயா என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு. உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை கேட்கறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு. என்ன அப்படின்னு, கர்நாடக இசையை பொதுமக்களிடம் கொண்டு செல்வது எப்படி, நாங்க ஒரு குழு அமைச்சு ஒரு பெரிய இது பண்ண போறோம். அவர்கிட்ட கேட்டேன், நீங்க சென்னையில இருந்து 5-6 பேரும் இது ஒண்ணுக்காகத்தான் பணத்தை செலவழிச்சு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லையா, நாங்க மற்ற காரியங்கள் இருந்து அதோட அப்படின்னு. நல்ல ஆளும் பணத்தை வீணாக்கிட்டீங்களோன்னு நினைச்சேன் அப்படின்னு. என்னையா அப்படின்னா, இல்லை போன்லயே பதில் சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னு, கொண்டு செல்லவே முடியாது. அதுதான் என்னுடைய பொருள். எப்படிங்க கொண்டு போக முடியும்? நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல. இப்போ டிஎம் கிருஷ்ணா ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, சதன் மியூசிக் அப்படின்னு. நீங்க படிச்சு பாருங்க, வெளிப்படையை நிறைய சொல்றேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதுல இருந்து வெளியே வந்தாதான் கர்நாடக இசை வந்து மக்களை பாடாத, மக்களை பற்றி எழுதாத எந்த இலக்கியமோ கலையோ வந்து மக்களை சென்று அடையவே முடியாது. திட்டம் போட்டு வச்சிருக்காங்க, ஏன் அரசு பாடக்கூடாதுன்ட்டு. மனுஷனை பத்தி பாடக்கூடாது, மனுஷனுடைய பாடுகளை பாடக்கூடாது அப்படின்னா அந்த இசையோ அந்த படைப்போடு எப்படி மக்களை போய் சேர முடியும்? பார்த்திபராஜாவுடைய ஸ்பெஷல் டிராமா ரொம்ப அற்புதமான ஒரு பேச்சு. அவர் சொன்ன மாதிரி இந்த சாணாரப்பட்டின்னு ஒரு ஊர்ல போய் வள்ளிதரமண நாடகம் பார்க்க போயிருந்தோம். காலையில் 6 மணி பஸ் எல்லாம் வந்தாச்சு. வள்ளி முருகன் தக்க நடந்துகிட்டே இருக்கு. அவர் சொன்ன மாதிரி மான் வரல. அவருடைய நாடகத்துக்கு பேரே வந்து தர்க்க நாடகங்கள்னு பேரு. தர்க்கம் பண்றது, அதாவது 2 பேருக்குள்ள திறமையை காட்டுறது. எதுலாம் எந்த இலக்கியம் புராணம் இதுகள்லாம் பற்றி தெரியும் அப்படின்னு வள்ளி முருகன், அப்புறம் நாரதர் வள்ளி, இதுதான் நாடகம். இதுதான் ஸ்பெஷல் நாடகம் இருக்கு. ஒத்தி இல்லாம ஒரு இடத்துல அப்படி சேர்ந்து எல்லா விஷயங்களும் அப்படியே பாடி வருவாங்க. ஆனால் நாடகத்துக்கு வந்துடுவாங்க, அந்த கதைக்கு வந்துடுவாங்க. இது நம்ம மரபில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஐயா சிலப்பதிகாரத்தில் அடியாருக்கு நல்லா சொல்லக்கூடியது விளக்குன்னு ஒன்று இருக்கு. முடிந்தவர்கள் நீங்க அதை பாருங்க. விளக்கு, நாடகத்தை நடத்துகின்றவன் நாடகத்துக்கு தொடர்பு இல்லாத பல்வேறு விஷயங்களுக்கு சென்று மீண்டும் நாடகத்துக்கு வருவது. விளக்கு, விளக்குறுப்பு, நிறைய அரங்கேற்று காதையில அந்த விளக்கங்கள்லாம் வருது. ரொம்ப நல்ல அருமையா சொன்னாரு. அந்த புதுக்கோட்டையில இது புதுவையில வச்சு பாரதிதாசன் 2 பேரும் நாடகத்துக்கு போன அந்த கதையை சொல்லிட்டு இருந்தார். ரொம்ப அருமையான கதை, அதை நல்லா பதிவு பண்ணியிருப்பாரு. அது என்னன்னா, ஐயா கடைசியில அந்த நஞ்சு அந்த விஷத்தை குடிச்சிட்டு அவன் கடைசியில வந்து எந்தருக்கு ஒரு மயக்கம் வருகுதையான ஒரு பாட்டு பாடியிருக்கான்.
அப்பதான் பாரதியார் பொறுக்க முடியாது. ஏன்டா மயக்கம் என் பாட்டு படித்துக்கோ, குப்புறப்படுத்துக்கோ அப்படின்னாராம். அந்த பாட்டு அது அந்த பிரபலமான ஒரு பாட்டு நாடகத்துல எந்தனுக்கு ஒரு மயக்கம் வந்தது ஐயா அப்படிங்கிற ஒரு பாட்டு. அப்புறம் சங்கரதாஸ் சாமியுடைய அவருடைய நாடகத்தில் இருக்கக்கூடிய ஐரோப்பிய இசைக்கு மூல காரணம் யாரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. சாது சிங் அவர் கன்னியாகுமரியில சர்ச்சில் இருந்தாரு. அவர் ஒரு சீக்கியர், கிறிஸ்தவரா மாறி இருந்தாலும் அவர் வந்து ஐரோப்பிய இசையில கெட்டிக்காரு. சங்கரதாஸ் சுவாமிகளுக்கு அவரோட பழக்கமாச்சு. அவர்கிட்ட இருந்தா அந்த ஐரோப்பிய இசையில கற்றுக்காரு. பிற்காலத்துல இந்த சாது சிங் எமயமலைக்கு போவாரு. அப்புறம் வந்து என்ன ஆனான்னு தெரியல, அவரை பற்றி வரலாறு தெரியாம போச்சு. ஒரு காதல் பச்சா பற்றி சொல்லும் பொழுது அது ஒரு மித்து மாதிரி தான் இருக்கு. அவர் சொல்ற மாதிரி அது வந்து அவரு ஹார்மோனியம் வாய்ச்சாரு, தூக்குத்தன்மையில இருந்து தப்பிச்சாரு அப்படிங்கிறது ஒரு கலைஞன் மீதான ஒரு புனைவாக்க கூட இருக்கலாம். இந்த புனைவிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவர் மிகச்சிறந்த ஒரு பாடகர், ஒரு ஹார்மோனிய கலைஞர். அது நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது. அவர் வந்து இந்த சுருளிமலை வேளாங்கிறது வந்து காவடி சந்து பாடல். அந்த காலத்திலே வந்து 1,00,000 ரெக்கார்டு இருக்குது. அது கனபதிவு அப்படி பாடக்கூடியவர் அப்படிங்கிறதுக்கு இந்த இந்த கட்டுரைகள் எல்லாமே வந்து நூலாகும். அந்திமலையும் வந்து செங்கல்நாதனும் வந்து பன்னுள்ள கட்டுரையாக வருது. நீங்கள் வந்து இந்த கட்டுரையில் வந்து பண்ணிக்கலாம். தயவுசெய்து எல்லோரும் கட்டுரையை கொடுக்கும்படி அன்புடன் அவர்களுடைய சார்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ வந்து என்னுடைய கட்டுரையில் சில பகுதிகளை உங்களுக்கு சொல்கிறேன். கட்டுரையாக வருது. 2 சொற்களை எடுத்து நான் செய்திருக்கிறேன். ஒரு சொல் தன் என்ற ஒரு சொல், தன். அடுத்து இன்னொரு சொல் நிலை. எப்போதுமே இந்த கருத்தரங்கம் அப்படிங்கிறதுக்கும் ஆய்வரங்கிறதுக்கு வேறுபாடு இருக்கு. கருத்தரங்கிறது வந்து ஒரு 100-200 பேர் இருக்கலாம். பொதுக்கூட்டங்கிறது 1000 பேர் இருக்கலாம். ஆய்வரங்கிறது 10 பேர் தான், அது 5 பேர் தான். ஒரு ஆய்வரங்க கூட்டமாக இருக்கு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது நல்ல பார்வையாளர்கள் இருக்கணும், நல்ல உன்னிப்பாக கேட்டுருக்கீங்க, அதுதான் முக்கியமானது. தன்கிற ஒரு சொல். என்னுடைய இனிய நண்பர், எனக்கு இளையவர், அவர்கிட்ட வந்து சில விஷயங்களை நான் சொல்லுவேன். அதை வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. பிரமலா குடும்பத்துக்கு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், தயவு செய்து பாடக்கூடியவர்கள் தம்பரா சுருதி இல்லாம பாடவே கூடாது. உங்களுடைய பாட்டு இன்னைக்கு வந்து சுருதியோடு அந்த ஏதாவது இப்ப செல்லே வச்சுக்கலாம். நீங்க எல்லாம் தூக்கிட்டு அலைய வேண்டியது இல்லை, செல்லுலேயே வச்சுக்கலாம். நம்ம என்ன சுருதியோ அதை வச்சுக்கலாம், அருமையா பாடலாம். இருக்கும் பொழுது விளக்காது. திருநாளில் இசைக்கல்லூரி போயிருக்கும்போது இசைக்கல்லூரி மாணவர்கள் பாடும்போது 2-3 இடத்துல சுருதி விலகுது. பாடும் பொழுது கண்டிப்பா விளக்கும். இப்போ ஒரு பாட்டு பாடும்பொழுது நம்முடைய மனசுல வந்து ஒரு சுருதி இருக்கும், இருந்தாலும் தவறு வரும். ஆக நம்மகிட்ட ஒரு சுருதி கருவி, அந்த சுருதி இருந்தது அப்படின்னா நாம் தவறு செய்ய விடாத அளவுக்கு அது நம்மளை காப்பாற்றும். அங்க அன்னைக்கு வந்து ஒரு 4-5 பேர் பாடினவங்க இந்த சுருதி பாக்ஸ் இல்லாம பாடினாங்க. அன்னைக்கு நான் பேச வேண்டிய தலைப்பை விட்டுட்டு சுருதினா என்னது அப்படிங்கிறத பத்தி பேசினேன். அது எதுக்கு தேவை? அவர் நண்பர் நான் வந்து கச்சேரிக்கு போயிருந்தோம். அவர் என்கிட்ட கேட்டார், அவர் இசையை பற்றி ஒரு அவுரங்கசீப் மாதிரி அவர் இருந்தாலும் இந்த ஆள் இங்க நாம போயிட்டு இருக்கார மம்மதி ஒரு கூட போவோம் அப்படின்னு சில நேரங்களில் வருவார். இன்னைக்கு ஷேக் சின்னமலான சாஹிபுடைய நாசுரம் இருக்கு அப்படின்னா அந்த கையில இப்படி வச்சுக்கிட்டு இப்படி இழுப்பாங்களாதான் அப்படின்னு அவரை கூட்டு போயிருக்கும். மேடையை பார்த்துட்டு அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். ஏங்க அந்த ஒரு ஆள் வந்து இப்படி கொட்டு மாதிரி அடிக்கிறாரு, சொல்றாரு, ஆள் பாட்டு பாடுறாரு, இவரு என்ன பேர் வயலின், சரி வாசிக்கிறாரு, பின்னால சும்மா உட்காந்து எடுத்துட்டு இருக்கிறது எதுக்கு அப்படின்னா ஒரு சாமானியனுடைய கேள்வி, அற்புதமான கேள்வி இருக்கு. அப்ப நம்ம வந்து எதுக்கு அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது இருக்கு. எளிமையான முறையில் அவருக்கு சொல்ல வேண்டியிருக்கு. அந்த சுருதி இப்போ நீங்கள் நாகசுரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒத்து அப்படின்னு ஒன்று வாசிச்சிருப்பாங்க. அம்சம் அவங்க ஃபாதர் பெரியவங்களுக்குலாம் தெரிஞ்சிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் போயிடுது, சுருதி பாக்ஸ் வச்சுருக்காங்க. ஒற்றை சுருதி
இப்போ தம்பரா சுருதிங்கிறது சாப்பா ஒத்து ஊதுறது அப்படின்ட்டு. இன்னைக்கு சனாயில வந்து ஒத்து சனாய் தான் வாசிப்பாங்க. சுருதி பாக்ஸ் வர்றதுக்கு முன்னுக்கிட்டு இது ஐரோப்பியர்கள் வந்தது பிறகு நம்மகிட்ட வந்தது. ஹார்மோனியம் நாடகக்காரன் பூரா ஹார்மோனிய சுருதி தான் பாடுவாங்க. திரைப்பட இசையமைப்பு வந்து ஹார்மோனிய சுருதி தான். சுப்புடு ஒரு தடவை இளையராஜா போய் பார்க்க போயிருந்தாரு. சுப்புடுக்கு நம்ம ஆதனம் வருத்தப்பட்டு போய் அவர் சொல்லியிருந்தாரு. இளையராஜாட்ட போய் கேட்டேன், உங்களுக்கு பிடித்தமான வாத்தியம்னு கேட்டேன். தம்பரான்னு சொன்னாரு. மருந்து கூட இசையமைக்க இடத்துல ஒரு தம்பரா இல்லை, என்னை யாரோ நினைச்சு பேசிட்டார் இளையராஜா அப்படின்னு சுப்புடுக்கு ரொம்ப வருத்தம். உண்மை அதுதான். திரைப்பட இசையமைப்பு தம்பரா தேவையில்லை. அவங்க திரைப்பட இசையமைப்பு அப்படிங்கிறதே வந்து ஹார்மோனிய இதை வச்சு தான் அவங்க இசையமைப்பாங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு கட்டையில் பாடுவாங்க, ஒருத்தர் 5 கட்டையில் பாடுவாங்க. நீ உடனேக்கு உடனே தம்பராவை செட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஹார்மோனியம் அந்த கட்டையை அழுத்தி பிடிச்சாச்சுனாலே உடனே வந்து சுருதி தெரிஞ்சு போயிடும். அப்போ அந்த சுருதியை பற்றி நமக்கு வந்து இன்னும் பர்வீன் சுல்தானா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்துஸ்தானி பாடும் பொழுது 4 தம்பரா இருக்கும். அது போறாது, இந்த அம்மா கையில ஒண்ணு வச்சுக்கிட்டு அது ஒரு தம்பரா போட்டுக்கிட்டே தான் பாடும். 2 தம்பராவுக்கு இசை சுருதி சேர்க்கிறது எப்படி? பேராசிரியர் சாம்பமூர்த்தியார் அற்புதமா எழுதிப்பார். சவுத் இண்டியன் மியூசிக் அண்ட் மியூசிஷியன் இந்த நூல்ல வெட்டை தம்பராவுக்கு எப்படி சுருதி சேர்க்க வேண்டும் அற்புதமா எழுதியிருக்கார். ஒத்த தம்பராவே நம்மகிட்ட இல்ல, ரெட்டை தம்பரா யார் வச்சு பாட போறா? ஒரு திரைப்பட பாட்டு 2 தம்பரா வச்சு இசையமைச்ச ஒரு பாட்டு இருக்கு, உங்களுக்கு சொல்றேன். சுரதாவனுடைய பாட்டு கேவி மகாதேவன் இசையமைக்கிறாரு, சூரியாடி பாடுறாரு. அப்புறம் என்ன பண்றாரு, அவர் கேவி மகாதேவனுக்கு இந்த பாட்டு தம்பரா சுருதிக்கு இசையமைத்தால் என்ன அப்படின்னு ஒன்று வருது அவருக்கு. உடனே என்ன பண்றாரு, உதவியாளர் கூப்பிட்டு ஒரு தம்பரா கொண்டு சொல்லிட்டு வெளியே போய் என்ன செய்யறாரு, அந்த உதவியாளர் ஒரு தம்பரா கொண்டு கேட்கிறாரு. கொண்டு வரல அப்படின்னா எல்லாரும் வந்துட்டாங்க, சிரமமாயிடும் அப்படின்ட்டு ஒருத்தரை கூப்பிட்டு 2 தம்பரா கொண்டு வாங்க அப்படிங்கிறார். வேடிக்கை பார்த்தீங்கன்னா 2 4 இருக்கு, 4 தம்பரா. 2 தம்பரா வச்சு பாட்டுக்கு இசையமைச்சு இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்றாங்க. அமுதும் தேனும் எதற்கு இன்னை வரைக்கும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம்னா ஒரு காரணம். சரி, மத்தியம சுருதிக்கு பாடுதுன்னு நம்ம சொல்றோம். நாட்டுப்புற பாடல்கள் நாதநாமக்கிரியா, நாட்டக்குறிஞ்சி, குறிஞ்சி, புன்னாகவராளி, நீலாம்பரி இதெல்லாம் மத்தியம சுருதிக்கு பாடுது அப்படிங்களா? மத்தியம சுருதிக்கு பாடுதுன்னா ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் ஒரு எளிமையான முறையில் வந்து எல்லோருக்கும் நம்ம வந்து சொல்லி காட்டணும், எடுத்து சொல்லணும். இந்த குறிஞ்சி ராகம் அப்படிங்கிறது நாட்டுப்புற இசை என்பது அந்த மத்தியம சுருதிக்கு தான் பாடுவாங்க. ஒரு ஆக்டிவ்ல தான் இருக்கும் அந்த இது எல்லாமே. ஐயாவுக்கெல்லாம் அது நல்லா தெரிஞ்சிருக்கும். மத்தியம சுருதிக்கு தான் பாடணும், மற்றது பாடம் நல்லா இருக்காது. இப்போ குறிஞ்சின்னு ஒரு ராகம் இருக்கு. மாமன்மார் மூவருண்டு நல்ல மாலையிட வருவார் உந்தன் மாம்பழ கன்னத்திலே முத்தம் மாறி தொழிந்திட வரும். இதுக்கு வந்து மத்தியம சுருதி வச்சுதான் பாட முடியும், பாடினா தான் நல்லா இருக்கும். அந்த சுருதியில முன்னால் ஒரு அம்மா உட்காந்து சும்மா ட்ராயிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அவ்வளவு விஷயம் இருக்கு. இந்த ஐரோப்பியர்கள், அந்த அருட்தந்தையர்கள் அவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் சுருதி பாக்ஸ் ஹார்மோனியெல்லாம் வருது. அதுக்கு முன்னால எதை வச்சுட்டு இருந்தாங்க? இது ஒரு பெரிய விஷயம் நம்மகிட்ட. ஆசுரத்து ஒத்துன்னு இருந்தது, துத்தின்னு ஒன்று இருந்தது நம்மகிட்ட. ஒரு துருத்தி மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு இடத்துல வந்து ஒரு இது இந்த பலூன்ல வந்து வச்சு வித்துக்கிட்டு இருப்பாங்க. பலூன் முழுக்க ஊதி அப்படி விட்டுச்சா ஒரு சத்தம் இருக்கும். அதை மாதிரி ஒற்றை சுருதி வரும். அப்படி அந்த இதுல வந்து துருத்தியில வந்து ஒரு ஊதிட்டாலும் அது பாட்டு வந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு. இப்படி தூம்புடு ஒரு கருவி இருந்திருக்கிறதுக்கு முன்னால். இந்த சுருதியை பற்றி இன்னைக்கு சுருதின்னு நம்ம சொல்றோம், ஒரு வடமொழி சொல். இசை முழுக்க வடமொழி மயம். வட்டம், பட்டணை, இயக்கு, தானம்
இவ்வளவு தமிழ் சொல் இருக்கு. ஸ்தாயிங்கிற ஒரு சொல், சுரங்க தமிழ் சொல் இருக்கு, அதை வடமொழியாக்கும் இஸ்வரம் அப்படிங்கிறது. பண் என்ற சொல் இருக்கு, அதை வடமொழியாக்கும் ராகம். 199 வடமொழி சொல். இந்திக்கோ வடமொழிக்கோ நாம் யாரும் எதிரிகள் அல்ல. கோடானு கோடி மக்களுக்கு இந்தி என்பது தாய்மொழி. நம்முடைய தாயை போல் இந்தி மொழியையும் நாம் வணங்குகின்றோம். ஆனால் எந்த மொழியும் எங்கள் மீதும் எங்கள் தமிழின் மீதும் குதிரை ஏறுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அது ஒரு வல்லாண்மை. அது இன்னைக்கு தினமணியில குருமூர்த்தி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு, நீங்க எல்லாம் படிச்சு பார்க்கணும், அது அவசியமா. அவர் சொல்றாரு, இந்தியாவில் இருப்பது ஒரே கலாச்சாரம் அப்படின்னு. எவ்வளவு பெரிய வன்முறை பார்த்தீங்களா நீங்க. ஒரு ஆட்சி அதிகாரம் வந்ததும் எழுதக்கூடிய எழுத்துக்கள் இந்தியா முழுக்க ஒரே கலாச்சாரமா. இப்ப நான் என்னதுக்கு வேற்றுமையில் ஒற்றுமைன்னு ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருந்திய இவ்வளவு நாள் என்ன இருந்தது? அப்ப இவ்வளவு நாள் எங்களை ஏமாத்திட்டு இருந்தியா? வானவில்ல கூட விட மாட்டாங்க உங்களுக்கு, இத்தனை வண்ணம் எதற்கு அப்படின்ட்டு ஒரு காவி நிறம் அடிச்சுட்டா நல்லா இருக்கும். இந்த சொற்கள் எல்லாம் அதே மாதிரி சுருதிங்க சொல்ல வந்தாச்சு. அதற்கு முன்னோக்கி என்னென்ன சொற்கள்லாம் இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுவரைக்கும் ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்காத ஒரு சொல் தன் என்பது நம்முடைய இலக்கியத்துல 4 இடத்துல பதிவாயிருக்கு. சிலப்பதிகாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. திருக்குறளுக்கு மிகப்பெரிய சிறப்பு, கம்பனுக்கு மிகப்பெரிய சிறப்பு. ஒன்று மிகச்சிறந்த நீர்நூல், ஒன்றொன்று மிகப்பெரிய காவியம், இன்னொன்று மாபெரும் இதிகாசம். நீங்க ஐராவதி கார்வேயினுடைய யுகாந்தா நீங்க படிச்சிருப்பீங்க, உங்களோட நிறைய பேர் அவசியம் படிக்க வேண்டிய நூல். அதில் சொல்றாங்க, மகாபாரதம் கம்பராமாயணம் நான் ரிலீஜியஸ் மெட்டீரியல் சொல்லினாங்க. அது இல்லை, ரெண்டுமே செக்குலர். நம்ம நாட்டில் நடந்த சில விஷயங்கள், ரகுவம்சத்தை பற்றி, குருவம்சத்தை பற்றி, குருவம்சத்தை பற்றியான ஒரு நூல்கள். அதெல்லாம் அதுல பின்னால என்னென்னலாம் நமக்கு சௌரியமா சேர்க்க முடியுமோ சேர்த்து ஒரு ரிலீஜியஸ் பனோலாக மாத்தியாச்சு. நம்முடைய இசையும் அதே மாதிரி மாத்தியாச்சு. இந்த தன்கிற சொல்ல சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு சொல். சிலப்பதிகாரத்தில் ஒவ்வொருத்தருடைய யாழாசிரியனுடைய இலக்கணம் சொல்றாரு, குழலாசிரியனுடைய இலக்கணம், பாடலாசிரியனுடைய இலக்கணம் சொல்லுவார், அமைதின்னு சொல்லுவார். குழலாசிரியன் அமைதி. குழலாசிரியனுடைய அமைதி சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, அப்ப இசையமைக்கும் பொழுது வீணை, யாழ் பேரு, புல்லாங்குழல், மத்தளம், அது பேர் தன்னுமைன்னு பேர், முழவு, இந்த 4 வச்சு வாய்ச்சிருக்காங்க. இளையராஜா அருமையா சொல்லியிருந்தார் இல்லையா, கிட்டாரும் கீபோர்டும் இல்லாமல் அம்மணமாவா இசையமைப்பது அப்படின்னாரு. அதுதான் நான் பதில் சொல்லியிருந்தேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலப்பதிகாரத்தில் புல்லாங்குழலும் யாழும் வச்சுதான் தமிழர்களாக இசையமைச்சிருக்காங்க. அநேகமாக அப்பொழுது வீட்டிக்கிட்டு இருப்பார்கள் நினைக்கிறேன் அப்படின்ட்டு நான் ஒரு பதில் சொல்லியிருந்தேன். அப்போ அந்த குழலாசிரியனுடைய அமைதி சொல்லும் பொழுது அருமையாக சொல்றாரு, தன்னுமை முதல்வன் தன்னோடு பொருந்தி அப்படிங்கிறது. தன்னோடு பொருந்தி, அந்த தன் அது முக்கியமான சொல். நீங்க திருக்குறள்ல என்ன பெருமை அப்படின்னா, 7 சீர்கள் இருக்கு இல்லையா, ஒரு சொல்ல கூட நீங்க நீக்க முடியாது, வேண்டாத சொல் கிடையாது. கற்க, கசடர, கற்பவை, கற்றவில், நிற்க, அதற்கு, தக, எந்த சொல்லுமே அதிகமான சொல் இல்லை. அவர் சிலப்பதிகாரத்தில் அதே மாதிரி. இலக்கியம் ஒரு கண்டென்ஸ்டு லிட்ரேச்சர் அப்படிம்பாங்க. அதெல்லாம் தன்னுமை முதல்வன் தன்னோடு பொருந்தி அப்படிங்கிறாரு. அது உரையாசிரியர் எழுதும் போது மிருதங்கக்கார புல்லாங்குழல் வாசிக்கலாம் சேர்ந்து வாசிச்சாங்க. அப்படி சேர்ந்து வாசிக்காம தனியாக ஒருத்தன் தனியாக வாசிக்க முடியும்?
இந்த மாதிரி ஒரு சாதாரண விஷயத்தை இளங்கொடிகள் எதுக்கு சொல்லி தன்னோடும் பொருத்தியும் சொல்லியிருப்பாரா? அந்த தன் என்பது இன்னொரு இடத்துல தன்னமும் தாரமும் தனி வெளிப்படறா. தன்னம் அப்படிங்கிற ஒரு சொல். தன் குறவை சீர் தூக்குந்து புறநானூற்றுல 25வது பாடல்ல 6வது வரி. தன் குறவை சீர் தூக்குந்து அப்படின்னு ஒரு இடத்துல வருது. தன்குறவை தன்குறவை எல்லா புறநானூற்று பதிப்புலையும் தன் குறவைன்னு தான் வருது. 3 சுழி தன்குறவை அப்படின்ட்டு. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த சொல் வந்து தன்கிற சொல் வந்து தேவாரத்தில் வரும். ஒரு 4 இடங்கள்ல வரும். வழக்கமா நான் சொன்ன மாதிரி இந்த சுருதிங்க வட சொல் இந்த இடத்துக்கு வந்த இடத்துல தமிழ் சொற்கள் 22 சொல் இருக்கு. சுருதிங்கிற சொல் இலக்கியம் முழுக்கும் தேடினா 22 சொற்கள். அலகு, ஆர்ப்பு, இசை, இமிர்வு, இனி, ஒத்து, ஒற்று, குரல், கேள்வி, தன், தன்னம், தாது, தொடை, சுதி, பகர், பண், பண்ணி, பற்று, பயிர், மாத்திரை, நரம்பு, வீக்கம் என 22 சொற்கள் தமிழ்ல. நமக்குலாம் வருத்தம் வராதான் அப்படியா இருக்கும். இவ்வளோ சொற்களை வச்சுக்கிட்டு ஏன் ஒரு பழமொழி சொல் நமக்கு தமிழ்ல சொற்கள் இல்லாத நம்ம பழமொழி சொற்கள் ஒன்று எடுத்துக்கலாம். அடுத்து ஒன்றுமே இல்லை. ஆங்கிலத்தில் ஸ்புட்னிக்னு இருக்கு. அப்படி எடுத்துக்கிட்டா ரசிச்சு சொல்ல. அடுத்து இன்னொரு சொல் வந்து நிலை அப்படிங்கிற ஒரு சொல். ஆய்வில் கொஞ்சம் விரிவான கட்டுரையில் எழுதியிருக்கிறேன். இந்த சுருக்கமாக சொல்லி நிலைங்கிற ஒரு சொல். சங்க இலக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த புலவர்கள் 473 புலவர்கள் பாடியது சங்க இலக்கியம். மொத்த பாடல் 2381 பாடல்கள் இருக்கு. 26,350 வரிகள். அதே மாதிரி தொல்காப்பியம் எல்லாம் நீங்க கூட்டி அப்படின்னா 35,000 வரிகளுக்கு மேல இருக்கு. இதுல என்ன வியப்பான செய்தி அப்படின்னா கூத்துங்கிற சொல்லே இல்லை. அப்படின்னா தமிழர்கள் வந்து கூத்துங்கிறது அவங்கள்ட்ட இல்லையா இருந்திருக்கு. இந்த சமூகமே இசையும் ஆடலும் இல்லாத சமூகமே கிடையாது உலகத்துல. ஒருத்தனுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அது இயல்பு அந்த சமூகத்திலிருந்து உருவாகக்கூடிய பண்பாட்டிலிருந்து உருவாகக்கூடியது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் சொல் தமிழ்ல வந்து ஆட்டுங்கிற சொல் தான். ஆட்டு அதுதான் இன்னை வரைக்கும் நம்ம சொல்றது. விளையாட்டு இறைவனை சொல்ல முடியாது. கூத்தாட்டு வானாகி கூத்தாட்டு ஆட்டு அப்படிங்கிற சொல். குரலின் சொல் கூத்தாட்டு அவைக்குழா தட்டு போக்கும் அறுவடை தட்டு. அருமை. நல்ல ஒரு குரல் சொன்னாங்க. கூத்தாட்டு அவைக்குழாம் கூத்து ஆடக்கூடிய இடம் ஆட்டு அப்படிங்கிற சொல். அதுல இருந்து ஆட்டம் ஆட்டம் எல்லாம் சொல்ல வருது. விளவுங்கிற ஒரு சொல் இருக்கு. தொல்காப்பியர் காலத்துல நிலைங்கிற ஒரு சொல். இந்த நிலையை பற்றி தான் நான் கற்று எழுதியிருக்கேன். இந்த கூத்துங்கிற சொல்லே வந்து நிலை அப்படிங்கிற. இந்த நிலைனா தமிழ்ல வந்து போஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, நின்று கொடுக்கக்கூடிய ஒரு போஸ். இன்னைக்கு கரணம் 108 கரணம் இறைவன் ஆடிய 108 கரணம் சொல்லுவோம். அந்த கரணம் இருக்கு நல்ல தமிழ் சொல் நிலை. ஒரு ஆட்டம் ஆடும்பொழுது ஒரு குறிப்பிட்ட அப்படி போஸ்ட்ல வந்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து நிலை அப்படிங்கிறது. அந்த ஒன்றுங்கிறது வந்து பழி அந்த நிலை வரக்கூடிய கூத்துக்கே பேராகும். ஒற்றவை நிலை, களல் நிலை, கொடி நிலை இதெல்லாம் சில பேர். அடுத்து விழவுங்கிற ஒரு சொல் இருக்கு. இப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா 22 சொல் இருக்கு தமிழ்ல. இந்த கூத்து என்பதை குறிப்பதற்கு 22 சொல் நமக்கு. கூத்து, பரி, ஆட்டு, ஆடல், கண்ணுள், சாரி, நிலை, நிலையம், விளவு, நடம், நட்டம், நட்டனம், நட்டனை, நடனம், நாடகம், நாட்டியம், நித்தம், படிதம், தூக்கு, நடை, நிலையனம், கோலம் என 22 சொற்கள்.
கோலம்ங்கிறது இன்னும் மலையாளத்தில் வந்து கோலம் எழுதுறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் வந்து கோலம் நாடகத்துக்கே வந்து கேரளாவில் மலையாளத்தில் வந்து கோலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ்லே வந்து கிராமப்புறத்துலையும் பாருங்க, என்ன கோலம்டா இது அப்படின்னு, என்ன கோலம்டா இது அப்படின்னு அந்த சொல் நம்மகிட்ட அப்படியே இருக்கு. இந்த நல்ல வாய்ப்பு அளித்த இனிய நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு கேள்வி பதிலாக ஒரு கலந்துரையாடலாம்.